நிறைய தங்கம் வாங்குவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் தங்கம் வாங்குவாங்க. டிஜிட்டல் கோல்டா வாங்குனீங்கன்னா கவனம். நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங்க ஓப்பன் பண்ண போறாங்க. சனி வக்கரமா இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த கொஞ்சம் வேலை இழுப்பு. சனி என்ட்ரி ஆகும்போது சில விஷயத்தை கொடுத்தார். நிறைய மிதுன ராசிக்காரங்க ஒரு ஷேக் மதியால் மயக்கக்கூடிய ராசி தான் மிதுனம். எதை பண்ணா பித்தம் தெளிவுன்றதை நாளா அவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா, எனக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமான்னு யாரெல்லாம் கொஞ்சம் இருமாப்போட இருந்தாங்களோ அவர்களுக்கு தான் ஆப்பு. நீங்க நேர்மையா இருக்கிற பட்சத்தில் எதுக்குடா இவன்ட்ட வச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு அவன் ஓடி. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்ணு பிரச்சனை, பல்லு பிரச்சனை வந்து மிதுன ராசிக்காரர்களுடைய மென்டல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவார். சுய தேவைகளுக்காக இதுவரை சனினாலே ஊருக்கு உழைக்கக்கூடியவர் நான் சொன்னேன். அப்ப மிதுன ராசிக்காரங்க அரசியல் என்ட்ரி ஆறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம், சித்திரை புது வருடம் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போ? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும்னா 10ஆம் இடத்துல சனி வந்து அமர்ந்திருக்கிறார். நிறைய அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங்க ஓப்பன் பண்ண போறாங்க. சனி வக்கரமா இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த கொஞ்சம் வேலை இழுப்பு. சனி என்ட்ரி ஆகும்போது சில விஷயத்தை கொடுத்தார். நிறைய மிதுன ராசிக்காரங்க ஒரு ஷேக் பண்ணாரு. இப்போ வாக்கியப்படியும் போய் சனி உட்காந்துருக்கும் போது எகெயின் ஒரு சின்ன ஷேக் மிதுன ராசிக்காரர்களுக்கு லைஃப்ல எதிர்பார்க்கலாம். ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். கேட்டான் த வால் மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படின்றது இருக்கும்போது நிறைய பயத்தை கிரியேட் பண்ணும். இந்த சனியோட பொசிஷனை வச்சு நிறைய பேருக்கு சில மிதுன ராசிக்காரருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போதான் வேலைக்கு போயிருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எகெயின் திரும்ப இப்படி ஏற்கனவே கடந்த 4 வருஷமா மிதுன ராசி இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் தான் கேட்கும் போதே சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அல்டிமேட்டா யாருக்கு இருக்குன்னா மிதுனம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நான் திரும்ப சொல்ற மாதிரி உங்களுடைய தசாபுதி நல்லா இல்லாத அமைப்புல மிதுன ராசிக்காரர்கள் இங்க வந்து விடுவார்கள். இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் நீங்களா போய் பேப்பர் போடாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டேன். இந்த கொஞ்சம் ஷேக் நடக்கும். பொருளாதார ரீதியான பயத்தை கொடுக்கும். ஏன்னா குரு நல்லது பண்ற பிளானட் இல்ல அப்படின்ற போது இது வரைக்கும் வக்கரமா இருந்தாரு. 12ஆம் இடத்துல இருந்து நிறைய செலவுகளை கொடுத்திருப்பாரு மிதுன ராசிக்காரர்கள். இப்ப வக்கர நிவர்த்தி அடைஞ்சு விட்டார். தலைக்கு மேல குரு ஜென்ம குருவாக அந்த இடத்துல அமருவார். ஜென்ம குருவா இருக்கும்போது அதை அழிக்கிறதுக்கான விஷயங்களை குரு பண்ணுவார். குரு நெகட்டிவ்ல குரு பார்வை கோடி புண்ணியம். ஆனா குரு இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, இப்போ உச்சமா வருதுன்னு சொல்றீங்கன்னா அவர் உச்சமா இருக்கிறனால அந்த இடத்த ஒன்றும் நெகட்டிவ் பண்ண போறது இல்லை. பட் ஸ்டில் குரு இருக்கிற இடம் பால் அப்படின்ற விதிப்படி மிதுன ராசிக்காரர்களுடைய மென்டல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவார். சுய தேவைகளுக்காக இதுவரைக்கும் இறங்காத அளவுக்கு இறங்க வைப்பார். இது வந்து ஒரு 3 மாத காலங்கள் அமைப்பு இருக்கத்தான் செய்யுது. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, சுய கௌரவத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, இல்ல நம்மளாவே மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு சனி வந்து கொடுத்தே தீர்வார். இந்த 10ஆம் இடம் அப்படின்றது மாமனார் மாமியார் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், பெரிய அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் இருக்கும்போது கர்மிக்கலான எதைக்காக பிறந்திருக்காங்களோ அந்த விஷயத்தை இந்த வருடம் அவர்கள் அனுபவிப்பார்கள். இது வரைக்கும் இல்லாம எதுக்காக நீங்க பிறந்தீங்க, வாட் இஸ் யுவர் சோல் பர்பஸ் அப்படின்றத மிதுன ராசிக்காரங்க தான் தேட ஆரம்பிப்பாங்க. தேட ஆரம்பிக்கக்கூடிய அவேர்னஸை சனி கொடுப்பாரு. நிறைய பேருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஜோதிடத்தின் மீதான ஹீலிங் எனர்ஜி மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நிறைய பேர் ஹீலர்ஸா மாறுவாங்க. பேசாம அதெல்லாம் விட்டு இவங்க உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற நம்மளும் சம்பாதிக்கிறோம். ஏன்னா மதியால் மயக்கக்கூடிய ராசி தான் மிதுனம். எதை பண்ணா பித்தம் தெளிவுன்றதை எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். நிறைய இந்த தடவை வந்து கேதுவுடைய பொசிஷனுமே 3ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப போராடி ஒரு விஷயத்த ஒரு பேங்க் போனா கூட கரெக்டாக போகும்போது செலான் தீர்ந்து போகும். 2-3 தடவை அலைய வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருடம் நிகழ்ந்திருக்கும். இது ஸ்டில் கொஞ்சம் செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஏப்ரல்ல இருந்து ஒரு மாத காலம் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா எடுக்கும் போதே டெக்னிக்கலா சொல்லும் போது ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவா இருக்காரு. நான் உச்சம் நீச்சம் எடுக்கிறதுல இருந்தாலும் நீச்சத்துல இருக்கும்போது ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவா இருக்காரு. சனியுடைய பிடியில இருக்காரு. தென் வந்து ரொம்ப பிடிச்ச சுக்கிரன் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. சூரியனுடைய அமைப்புல சூரியனை பார்த்து என்னதான் மிதுனம் வியந்தாலும் மீன்ஸ் புதன் வியந்தாலுமே கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் வலு குறைவான இடத்துல இருக்குன்ற போது ஒரு வேலை கிடைச்சா மட்டும் இன்னொரு வேலையை விடுங்க. தயவு செஞ்சு உங்க வீம்புல விட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அதுல மட்டும் கவனமா இருந்தால் போதுமானது. இந்த வருடம் முழுமையுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொது பலனா நம்ம சொல்லணும் அப்படின்னா வேலையில கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய வந்து மூத்தோர்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதா தயவு செஞ்சு நேரத்தில் திதி தர்ப்பணம் கொடுத்துருங்க. இந்த ஒரு விடயமே உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டியை அல்டிமேட்டா மாத்தி விட்டுரும். ஸோ உங்க அப்பாவுக்கு இறந்து போயிட்டாரு, எப்பயும் இறந்துருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு ஆளை கூப்பிட்டு வேஸ்ட் சட்டை வச்சு உங்க அப்பாவை நினைச்சு கொடுங்க. நீங்க மந்திரத்தை கூப்பிட்டு ஐயரை தான் கூப்பிடணும் அவசியமே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.
உங்கள் மனது அந்த முன்னோர்களை நினைக்க ஆரம்பித்து விட்டாலே அவர்களுக்கான பிளெஸிங் அவங்க இருந்து ரிசீவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபாரின்ல இருக்கேன் மேடம், என்னால முடியாது, இங்க கூப்பிட முடியாது, ரொம்ப செலவாகுது. ஓகே, யாரையாவது ஒருத்தவங்கள கூப்பிட்டு கொடுங்க. நிறைய தண்ணீர் தானம் பண்ணுங்க. இந்த தடவை தண்ணீர் தானம் பண்ணக்கூடிய, தண்ணீர் பந்தல் அமைக்கக்கூடிய, மோர் தானம் கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பண விரயத்திலிருந்து பண பாதுகாப்பு வர அளவுக்கு உயர்ந்துருவாங்க. ஸோ நிறைய தண்ணீர் தானம் இந்த தடவை பண்ண வேண்டிய கட்டாயம் தான். ஆரம்பிக்கும் போதே பண்ணிடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவை 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது சனியோட அமைப்புல. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனம். மத்த பயிற்சிகள் ஓகே. பட் அதே எகைன் ராகுவுடைய பொசிஷனும் ஓரளவுக்கு 9லிருந்து 8க்கு போறது ரைட்டா, தப்பா அப்படின்லாம் பார்த்தோம்னா, 8ஆம் இடத்துல ராகு போறது எனக்கு தெரிஞ்சு சூப்பர். நிறைய திடீர் அதிர்ஷ்டத்த குடுப்பாரு. அதனால மிதுன ராசிக்காரங்க இந்த 1 மாசம் மட்டும் கவனமா இருந்தப்ப மத்த மாசம்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ 10ல் வரக்கூடிய சனி அப்படின்னு பேஸ் பண்ணி பார்க்கும்போது, வியாபாரம், தொழில், வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரவங்க, இல்ல போணுங்கிற முயற்சி இருக்கிறவங்க, ஆரோக்கியம் இப்படி ஒரு தொகுப்பாக நேயர்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக கண்ணு பிரச்சனை, பல்லு பிரச்சனை வந்தே தீரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 1 வருடம். இதுவரைக்கும் இல்லாட்டி பல்லு பிடுங்குறது, ரூட் கேனல் பண்றது, பல்லு மாத்துறது, பல்லு உடையறது சம்திங் லைக் குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் இல்லாம கண்ணு சம்மந்தப்பட்டு ஏதாவது கண்ணுல பூச்சி விழுந்துருச்சு, கண்ணுல டாக்டர்ட்ட போறோம். ஏதோ ஒண்ணு கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இந்த வருடம் இருக்கு. வேலை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, முதல் 2 மாதம் நீங்க கவனமா இருந்தா போதும். அதுக்கப்புறம் சனி வந்து நான் திரும்ப சொன்ன மாரி உங்களுடைய முக்கியத்துவம் எதுவோ அத காட்டப் போறாரு. இதுவரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு செஞ்சிட முடியும்னு யாரெல்லாம் தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாரெல்லாம் ஒரு மாரி கெத்தா, திமிர்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆப்பு வைப்பார் சனி. ரொம்ப சிம்பிள். நான்லாம் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா? எனக்கெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமான்னு யாரெல்லாம் கொஞ்சம் இருமாப்போட இருந்தாங்களோ, அவர்களுக்கு தான் ஆப்பு வைப்பாங்களே தவிர, தினம் தினம் உழைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள சனி தொடவே மாட்டாரு. ஏன்னா சனினாலே டே டு டே ஒர்க் தான். தினம் தினம் உழைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், ஒரு ரூ. 5 லாபம் கிடைக்காதான்றதுக்காண்டி பல மைல் ஓடக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள சனி ஒண்ணுமே பண்ணாம கொட்டி கொட்டி குடுப்பாரு. ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் கொஞ்சம் அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, இந்த 2ஆம் தொழில் பண்றவங்க, ஸ்மக்லிங் ஒர்க் பண்றவங்க, கள்ள நோட்டு நல்ல அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஆப்பு சனியால இருக்கு. அதனால இப்பயே நீங்க மென்டலி ரெடி ஆயிக்கோங்க. அப்படிலாம் இருந்தா இந்த மார்ச் மாசமே கட் பண்ணி விட்டு உழைக்கிறதுக்கான வேலையை பார்த்தால் சரியானது மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி மிதுனம் அப்படின்றது மூளையால் வேலை செய்யக்கூடிய ராசி. ஆட்களும் அப்படிதான் வருவாங்க. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட கட்டி விட்டுட்டு அடுத்தவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா, இந்த வருஷம் அவங்களுக்கு அடுத்தவர்கள் மூலமாக ஆப்பு வரும். நீங்க போய் இறங்கணும். நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ல, நான் போய் என்னத்த பார்த்துட்டுன்னு இருந்தீங்கன்னா, அந்த தெனாவட்டு வேண்டான்னு சொல்றேன். அத மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சனி பெரிய ஆபத்தை குடுக்க மாட்டார். நெறைய பணத்த குடுப்பாரு. சனி இந்த தடவ என்ன பண்ணாருன்னா, கர்மாவ தான் கிளென்ஸ் பண்ண போறாரு. இந்த கர்மா கிளென்சிங்ன்றது நல்லதா கெட்டதான்றது யாரையோ ஒருத்தவங்கள அனுப்பி தான் உங்களுடைய கர்மா எப்படின்றத உங்களுக்கு காட்டப் போறாரு. அப்ப ஏமாற்றப்படுறதும், ஏமாறுவதும் இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலுமே, நீங்க நேர்மையா இருக்கிற பட்சத்தில், எதுக்குடா இவன்ட்ட வச்சுக்கிட்டோன்ற அளவுக்கு அவன் ஓடி போயிடுவான். அதனால நேர்மையா மட்டும் இந்த தடவ இருந்துருங்க. தேவையில்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு சம்பாதிக்கணும்னு மிதுன ராசிக்காரர்கள் நெனச்சா, தவறா எடுத்துக்க வேணாம். அது கொஞ்சம் பிரச்சனை. அதே சமயம் நான் கம்ப்யூட்டர்ல தான் மேடம் உட்கார்ந்துருக்கேன். இது நீங்க உழைக்கிறீங்க. உங்க மூளைய போடுறீங்க. நீங்க உழைக்காம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா வேணாம். மிதுன ராசிக்காரர்கள் அதுல சனியால் அவதிப்படுவீர்கள். அதனால கொஞ்சம் கவனம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனம். இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு உண்டு. அங்கிருந்து வேலை மாறி இங்க கண்டிப்பா. வரதுக்கான வாய்ப்புகள். இங்க வந்து திரும்ப புதிய தொழில் தொடங்குவாங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அரசாங்க பதவிக்காக காத்துட்டு இருப்பாங்க. இல்ல அரசியல்ல ஈடுபடுறவங்க நெறைய மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ சனியால அவங்களுக்கு யோகமா? இல்லாட்டி எதுல கவனம்? 200% யோகம். சனினாலே ஊருக்கு உழைக்கக்கூடியவர்ன்னு நான் சொன்னேன். அப்ப மிதுன ராசிக்காரங்க அரசியல் என்ட்ரி ஆறீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. ஊருக்கு உழைக்க நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்றபோது, ஜனநாயகனே வந்து நம்ம சனி தான். ஓகே. அதனால அவர் நெறைய குடுப்பாரு இந்த தடவ. ஸோ நெறைய குடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு சனி உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அப்ப நீங்க இறங்குறீங்க, இறங்கி அந்த கர்மாவ நீங்க சரி பண்றீங்கன்னா ஓகே. மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ சனி என்ன பண்ண போறாருன்னா, நீங்க ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுங்களேன். நீங்க இறங்கி ஒரு விஷயம் பண்ணுங்களேன். ஒரு கோவில்களுக்கு உழவார பணி பண்ணுங்களேன். அதுவே உங்களுக்கு சனி ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சிடும். அதனால இந்த தடவ உங்களுக்கு யோகத்தை குடுப்பாரா? நீங்க ஊருக்கு உழைக்க ரெடியானீங்கன்னா, கண்டிப்பாக யோகத்தை குடுப்பார். அரசாங்க பதவி கண்டிப்பாக வந்து தீரும். மிதுன ராசிக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி 4 தடவ வந்துருச்சு, இந்த தடவ கிடைக்கல, இந்த தடவ கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே மாரி இந்து சமய அறநிலையத்துறை மாரியான ஒரு ரயில்வே மாரியான ஒரு இடங்கள். அதே மாரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இயக்கக்கூடியவங்க, ரோடு போடக்கூடிய பிஎம்டபிள்யூ ஒர்க்குக்கு எழுதுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க, நெறைய பேருக்கு இந்த தடவ வாய்ப்புகள் அதிகரிக்கும். யாரெல்லாம் வந்து சினி ஃபீல்ட்ல இருக்காங்களோ, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தாறுமாறான எனர்ஜி நல்லா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாய்ப்புகள் வந்து ஒரு நாள்ல உச்சத்தை அடையறதுக்கு சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு.
இதை தாண்டி எனக்கு வீடு, நிலம் ஏதாவது ஒண்ணு, வண்டி இந்த வருடம் நான் வாங்கிடுவேன். நான் முயற்சியில இருக்கேன். என்னால வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு இருக்கா? அப்படின்னு பார்த்தா. 200% குரு குடுப்பாரு. சனி வந்து ஒரு மாரி இது பண்ணாலுமே ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே ஜூன் வரைக்கும் தான். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரன் கையில பிடிக்க முடியாது. ஏன்னா குரு வேற சனிய போய் பிடிச்சு ஏய் நோ சொல்லிட்டு உட்கார்ந்திருப்பாரு. தட் ஸ்டில் இங்க இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல குரு வராரு. அதுவும் உச்ச குரு. தனக்காரகன் தனஸ்தானத்துல வர்றத தாண்டி யோகம் ஏதாவது இருக்குமானா இருக்காது. மிதுன ராசிக்காரங்க வந்து கெத்த காலர தூக்கி விட்டுட்டு மே மாசம், ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறாங்க. 100% மிதுன ராசிக்காரர் எழுதி வச்சுக்கோங்க. இடம் வாங்கியே தீருவார்கள். உங்க வீட்ல ஒரு மிதுன ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் மூலமாக இடம் வாங்குவதற்கான யோகத்தை இது உருவாக்கி கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை மிதுன ராசி குடுக்கும். ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, நீங்க பார்க்குறவங்க மிதுன ராசி இருக்கணும். அந்த குழந்தை மூலமாக அந்த வீட்டு தலைவருக்கோ, வீட்டு தலைவிக்கோ அது உருவாகும். நெறைய மிதுன ராசிக்காரங்க வீட்ல இந்த தடவ டும் டும் சத்தம் கேட்கும். கல்யாணமே ஆகலங்கன்னா இந்த தடவ கல்யாணம் நடக்கும். குழந்தை பிறப்பு இல்லாட்டி இந்த தடவ குழந்தை பிறப்பு கட்டாயமாக உண்டு. அதுவும் நார்மல் டெலிவரி ஆறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ வந்து குரு குடுப்பார். ஒண்ணும் நெகட்டிவான வாய்ப்பெல்லாம் இல்ல. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ பெருமை பயங்கரமா இருக்கும். ரொம்ப கெத்தா இருப்பாங்க. நான் திரும்ப சொல்றேன் அந்த இடத்த சனி செக் வைக்க போறாரு. இருந்தாலுமே குரு என்ன பண்ணுவாரு அப்படியே குடுக்கும்போது ரொம்ப கெத்தா இருப்பாங்க. ரொம்ப பெருமையா இருப்பாங்க. இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்கும். குரு அப்படின்னாலே முதல்லங்க குரு = போட்டீங்கன்னா, அவர் குழந்தைக்காரகன், சிற்றின்பக்காரகன். அதான் அவரோட வேலை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரு மாரி போயிட்டுருக்கு அப்டின்னா, அதெல்லாம் நேர்ந்து ஒரு மாரி உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 45 வயசு தாண்டின மிதுன ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு காதலாகி, கசிந்து அப்படியே ஒரு மாரி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாம தவிச்சிருப்பாங்கல்ல, அவர்களுக்கு இந்த டைம் சூப்பர். இதெல்லாம் குரு குடுப்பாரு அவர்களுக்கு. நெறைய டைவர்ஸ் கேஸ் இப்டி போயிட்டு, அத கட் பண்ணி விட்டுருவாரு. சேர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி குடுப்பார். கண்டிப்பாக உங்களோட விதி 100% போணும்னு இருந்தா மட்டும் தான் போகுமே தவிர, இந்த கோச்சார் ரீதியாக வரக்கூடிய இந்த இணைவு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குரு சரி பண்ணி குடுத்துருவாரு. அதே மாரி குருனாலே பேங்கர்ன்னு அர்த்தம். நெறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக இந்த தடவ கிடைக்கும். அதுவும் பெருநிதிக்கு இறைவன் தான் குரு. என் குருநாதர் சொல்ற மாரி நெறைய காசு 40,00,000, 50,00,000, 60,00,000 உனக்கு சிபில் ஸ்கோரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் வரும். யாராவது உங்களுக்கு உறுதுணை புரிவார்கள். ஸோ குரு ரொம்ப நல்லா குடுக்க போறாரு மிதுனத்துக்கு. நெகட்டிவா எதுவுமே இல்ல. யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாரி லாட்டரி யோகம், ஜாக்பாட் யோகம், நகை வாங்கிடுவேனா, இல்ல அடகு வச்ச நகைய நான் மீட்டுடுவேனா, என் குழந்தையால எனக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கு. குழந்தைகள் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு நற்செய்தி வருமா? மிதுனத்துக்கு குழந்தைகள் மூலமாக மிகச்சரியான யோகம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. புள்ளைகள நெனச்சு பூரிப்பு கிடைக்கும் இந்த தடவ. அதே சமயம் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கிளாஷ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மிதுனராசிக்காரங்க ஒருவேளை நீங்க 60 வயதை தாண்டி மிதுனராசிக்காரங்களா இருந்தா, பிள்ளைகள் மூலமாக ஏதாவது ஒரு குட்டி குட்டி டிஷ்யூம் வந்துட்டு போகும். என்ன அது பண்ணல, இது பண்ணல. ஏன்னா கர்ம அங்க கிளென்ஸ் ஆக போகுது. அந்த வேலைய செவ்வனே சனி பண்ணுவாரு. பட் குருவால யோகம் நெறைய அனுபவிக்கக்கூடிய ராசியில முதன்மை ராசி எனக்கு தெரிஞ்சு ரிஷபம் கூட இல்ல, மிதுனம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நெகட்டிவா எதுவுமே இல்ல. நெறைய லாட்டரி சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. நீங்க அப்புறம் என்ன திட்டி பிரயோஜனம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி உட்கார்ந்த இடத்துல வேலை செஞ்ச சனி அங்க ஆப்பு வைக்க ரெடியா இருக்கான். 2ஆம் இடத்துல நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு உழைக்குது. குடேம்ப்பான்னு இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாரு சனிக்கு பார்த்து. நீங்க உழைக்காம உட்கார்ந்தா அவனே உழைக்க மாட்றான். நீ என்ன காசு குடுன்னு குரு குடுக்குறதையும் சேர்ந்து புடிக்கிடுவாரு சனி. அதனால பார்க்கதான் இவங்க 2 பேரும் எதிரிகள். 2 பேரும் சொல்லி வச்சு வேலை பண்ணுவாங்க. பத்தாததுக்கு இந்த ராகுவோட எஃபெக்ட்டுமே ரொம்ப மோசமா இருக்குன்ற போது கொஞ்சம் லாட்டரி சீட்டு வாங்குறதுல நோ. அதே மாரி ஷேர் மார்க்கெட் நோ. திடீர்னு இவிங்க தான் இந்த பிட்காயின்ல போய் விழுவாங்க. இதுவரைக்கும் இல்லாம நெறைய நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கரன்சிக்குள்ள என்ட்ரி ஆனவங்க நெறைய இந்த மிதுனமும், கன்னியுமா தான் இருக்கும். இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு சரிவை சந்திப்பார்கள். ஒருவேளை உங்க ஷேர் லோவாகுது விக்கணும்னு நெனச்சீங்கன்னா விக்காதீங்க. ஒரு 3 வருஷத்துல அது நல்லா தான் ஆகப்போகுது. இப்போதைக்கு இந்த உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்தான கவலைகள் ஒரு 2 மாசம் வந்துட்டு போகும்னு சொன்னேன். அது இருக்கலாம். நெறைய தங்கம் வாங்குவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் தங்கம் வாங்குவாங்க. டிஜிட்டல் கோல்டா வாங்குனீங்கன்னா கவனம். நான் டிஜிட்டல் கோல்டா வாங்குறேன் அப்டின்னீங்கன்னா, அதுல ஒரு இறக்கத்தை தான் சந்திப்பீர்கள். எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட் நோ வே. பண்ணவே பண்ணாதீங்க. மேபி அடுத்த செப்டம்பருக்கு மேல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க யோகம்னு கேட்டனால சொல்றேன். அடுத்த செப்டம்பருக்கு மேல ராகுவால் உங்களுக்கு யோகம் உண்டு. ஓகே. இப்போதைக்கு வேண்டாம். இப்ப இந்த 3ல இருக்கக்கூடிய கேது பாதி வரைக்கும் இருக்காரு. அதுக்கப்புறமா டிசம்பர்லேருந்து 2க்கு போறாரு. அதே மாதிரி 9ல இருக்கக்கூடிய ராகு 8க்கு போறாரு. ஆரோக்கியம் இந்த உயிர் பயம்னு சொல்லுவாங்க. 8ல ராகு போகும்பொழுது. இது எப்படி இருக்க போகுது? 8ல ராகு போம்போது அது உயிர் பயத்த குடுக்குமா? அப்படின்லாம் பார்த்தோம்னா, அது அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ண போறதில்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த தடவ எல்லாருக்கும் இன்க்ளூடிங் நீங்க, நானு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு வருடம் இந்த வருடம். ஏன்னா, அவங்கவங்க உச்ச வீட்ல, புடிச்ச வீட்ல உட்கார்ந்துருக்காங்க. அதுவே ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது பெருசா நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. எதோடையும் சேரல ராகு அப்படின்றபோது தனியா உட்கார்ந்துருக்காருன்ற
அப்படின்ற போது பெரிய நெகட்டிவ் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு பிடிச்ச வீட்ல உட்கார்ந்திருக்காரு. கேதுவும் அப்படிதான். இந்த குரு கேது சேர்ந்தா தான் கேள யோகம்னு சொல்லுவாங்க. கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கி குடுக்கும். அதே சமயம் இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த கேது குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கிரியேட் பண்றாரு. கொஞ்சம் செப்டம்பருக்கு மேல சின்சன் மாரி அமைதியோ அமைதின்னு ஒரு வெள்ள போர்வைக்கு ஆர்டர் குடுத்து ஒரு 5 மாசத்துக்கு வாங்கி வச்சுக்க வேண்டிய நிலைமை தான். வீட்ல தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போலாம். கணவனுக்கும் மனைவிக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்யோன்யத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிவ கொண்டு போய் குடுக்கும். இல்ல நீ இப்படி எடுத்துக்கலாம். குருன்றது குழந்தையினால குழந்தைகளை ஒரு பிரிவு. அப்ப இது சுகப்பிரிவாக போகுது. குழந்தைங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்காண்டி போனாங்க. குழந்தைகள் வந்து வேற இடத்துக்கு போனாங்கன்னு குழந்தைகள் மூலமா ஒரு பெருமை வரதுக்கும் இந்த குரு ஏன்னா குரு உச்ச குருவா இருக்கும்போது கெடுக்க மாட்டார். இந்த கேதுவும் சேரும்போது நெறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். ஸோ நெறைய உணர்வியல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு மிதுனத்துக்கு உண்டு. ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம். ஆயுள பங்கம் பண்ணுமா? ஆனா ஆயுள பங்கம் பண்றதுக்கான இல்ல. திடீர் அதிர்ஷ்டத்தை அது உருவாக்கி குடுக்கும். ஆனா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு நீங்க ஷேர்ல போடுறீங்க அப்டின்னா, 1க்கு 2 தடவ உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர கன்சல்ட் பண்ணிக்கங்க. நிச்சயமா. இல்லையா ஏதாவது ஒரு பிசினஸ் இருக்கு உங்கட்ட போய் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மிதுனம் இந்த வருடம் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா, இந்த குரு, கேது சேரும்போது சொத்த பிரிக்கிறதுக்கான நேரத்தையும் குடுத்துருவாரு. இப்ப நெறைய பேர் சொத்து பிரிச்சு குடுக்குறது, சொத்த குடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவ உருவாகுன்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெறைய பேருக்கு குழந்தை அபார்ஷன் ஆகும். குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்னா, செப்டம்பருக்குள்ள அதுக்கான பாசிட்டிவ் சைன் இருக்கு. ஆஃப்டர் செப்டம்பர் நீங்க ட்ரை பண்றீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஒரு 5 மாசம் டிலே தான் ஆகும். மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும். குழந்தைகள் மூலமாக செப்டம்பர் டூ அடுத்த டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சின்ன சலங்கல்கள் வரலாம். குழந்தைங்க படிப்ப குறித்து. ஏன்னா, அந்த 4ஆம் இடமே படிப்பு ஸ்தானம் தான். ஸோ படிக்கிற பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர்லருந்து அடுத்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே கொஞ்சம் ப்ராப்ளத்த குடுக்கும். அடுத்து மார்ச் தான் அது சரியா போப்போது. அதனால படிக்கிற பிள்ளைங்க வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ உங்களுக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான ஒரு டைம் பீரியடு. நீங்க இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்க? அதுக்கான ஒரு சீட இப்ப மரமாக போகுது. நீங்க என்ன விதை விதைச்சிருக்கீங்கன்றது இப்ப தான் உங்களுக்கு தெரிய போகுது. என்ன விதை விதைச்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அத சனி வந்து சூப்பரா குடுக்க போறாரு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து காத்து, தண்ணிலாம் நல்லா இருக்கான்னு நல்ல விதை தான் கிடைக்க போகுது. நம்ம எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த கிரகங்களின் இந்த பெயர்ச்சி எல்லாம் அவங்க எதிர்கொள்றதுக்கு அடுத்த 1 வருடங்கள் எந்த இறைவன அவங்க பிடிச்சுக்கலாம்? என்ன வாழ்வியல் முறைய கடைபிடிக்கலாம்? அதே மாரி என்ன கலர்ஸ் நெறைய யூஸ் பண்ணலாம் இந்த 1 வருடம்? அவங்களுக்கான லக்கி நம்பரா எத எழுதலாம்? மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் முழுமையும். அதே மாரி கால பைரவருடைய வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஏறுமுகத்தை குடுக்கும். நெறைய. நெறைய கால பைரவர் வழிபாடு மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கு. அத தாண்டியும் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த தடவ உங்க குலதெய்வம் இந்த வருடத்துல 2 தடவ போயிட்டு வந்துருங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நிறமாலைன்னு சொல்லுவாங்க. நிறைஞ்ச மாலை. இந்த நிறைஞ்ச மாலைய வாங்கி சாட்சி விட்டு வந்தீர்களே ஆனால், நீங்க வேற என்ன வேணா பண்ணுங்க. 16 சோடச அபிஷேகம் பண்ணாலுமே, நிறை மாலை வாங்கி உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்க சாட்சி விட்டு வந்தீர்கள்னாலே, மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க நினைத்தது நினைத்த மாரியே நடக்கும். இல்ல மேடம் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல. நாங்க அதுதான் தேடிட்டு இருக்கோம் அப்டின்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. கருப்பசாமி மாரி, முத்துமாரியம்மன் மாரி ஏதோ ஒரு எல்லை தெய்வங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட இழுப்பெண்ணெயால இந்த வருடம் முழுவதும் மாசத்துக்கு ஒரு தடவ வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைரவருக்கு நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வர எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் தவிடுபடியாகும். இங்கேருந்து நீங்க அந்த கோவிலுக்கு தான் போணும், இந்த கோவிலுக்கு போனா இப்ப இருக்கிற சூழல் அப்படி முடியல. உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க மானசீகமா நமஸ்காரம் பண்ணாலே போதும் வந்துருவாரு உங்ககிட்ட. அதனால பைரவர் வழிபாடு கட்டாயம் தேவை. அதே சமயம் கொஞ்சம் ஆஞ்சநேயரையும் புடிச்சுக்கோங்க. வெற்றிலை இருக்குல்ல, அத புதன்கிழமை வெற்றிலையில உங்களுடைய விஷஸ் எழுதிக்கோங்க. எனக்கு இப்ப இது வேணும், இது நடக்கணும்னா அத வெற்றிலையில எழுதுங்க. அத வந்து ஒரு 51 வெற்றிலையாக எடுத்து ஒரு மாலை மாரி கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு வாங்க. அந்த நேரத்துல போய் வெற்றிலை மாலை போட்டு வர உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் தடவ அனுமன் படத்தையோ, இல்ல அனுமனுடைய ஏதோ ஒரு சிம்பலையோ, இந்த கதம் மாரிலாம் தொங்குதுல, அதெல்லாம் உங்களோட கீ செயின்ல எதுலயோ மாட்டிக்கோங்க. அது இந்த தடவ உங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கும். ராகுவோட தேவையில்லாத நெகட்டிவிட்டிலருந்து அந்த பாதுகாப்புக்கு இந்த அனுமனுடைய கதம்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து ஒரு கீ செயின்ல வாங்கி வச்சுக்கிறது, ஒரு பைக் கீழ போட்டுக்கிறது. இதுவரைக்கும் இல்லாட்டி இனிமே அத வாங்கி வச்சுட்டாலே, அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நம்பிக்கைய குடுக்கும். நம்ம கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய கொஞ்சம் ஐவரி கலர், ஒயிட் கலர் மாரி பயன்படுத்து. அதே மாரி கொஞ்சம் குரு நல்லா இருக்காரு. நான் எல்லோ யூஸ் பண்ணலாமா? அப்டின்னா, அது உங்களுக்கு குட் சைனா எல்லோ இல்ல. நெறைய கிரீன் யூஸ் பண்ணுங்க. நெறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ செடி வாங்குவாங்க. வீட்ட அழகுபடுத்தணும், தோட்டத்த வைக்கணுன்ற எண்ணம் வரும். திடீர்னு லவ் பேர்ட்ஸ் மேல ஆசை வந்து வாங்கணுன்ற தாட் எல்லாம் வரும். இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பண்ணுவார்கள். அதோட இனியும் நெறைய துளசி செடி வாங்கி வைப்பாங்க. பூச்செடி வாங்கி வைப்பாங்க. பார்க்கும்போதே நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இல்ல வாங்குறதுக்கான ஆயத்த முயற்சிகள்ல மேற்கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் ஒண்ணே ஒண்ணு இந்த தடவ நான் சொல்றேன். செடிகளை பிச்சு போடாதீங்க.
நீங்க சும்மா பார்க்கு போறீங்க, பீச்சுக்கு போறீங்கன்னா, செடிய பிக்கிறீங்க, ஒரு இலைய பிக்கிறீங்கன்னா, அது ஒரு தோஷமா மாறும் இந்த தடவ. அத பண்ணாதீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்த மாத்துனாலே ஆல்மோஸ்ட் நம்ப சரியாயிடுவோம். மிதுனமும் சரி, சிம்மமும் சரி இந்த தடவ இந்த செடிகளோட இலைய பிக்காம இருக்கிறதே அவர்களுக்கான மிகச்சரியான பரிகாரம் தான். அத நீங்க பண்ணாம இருந்தாலே மோர் தென் எனஃப். நெறைய பேர் பூச்செடி வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. வீட்ட அழகுபடுத்துறதுக்கான யோகம் இருக்கு. கிளென்ஸ் பண்றதுக்கான யோகம் இருக்கு. ஏன்னா கர்மா கிளென்ஸ் ஆகப்போது. ஸோ எல்லாமே அழகாக போது. ரொம்ப நல்ல டைம் பீரியட். கவலைலாம் பட வேணாம். பட் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம தூங்காம இருக்கிறதுக்கும், விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிற மாரி வித்தியாசம். விழிப்புணர்வோட இருக்கணும். யாரையும் டக்குன்னு நம்பக்கூடாது. ஆனா, உங்கள மாரி உயிர குடுக்குறதுக்கு என்ன விட்டா ஆள் இல்லன்னு சொல்லி தான் வருவாங்க. அவங்க தான் உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துவாங்க. உங்களுக்கு ரொம்ப டைலமா இருக்குன்னா, நான் எப்பயும் பண்றது மிதுன ராசிக்காரர்கள் என் மனசுக்கு பிடிச்ச மிதுன ராசி. உங்க கோவில்லயோ, இல்ல உங்க வீட்லயோ ஏதாவது ஒரு சீட்ட எழுதி போட்டு எடுங்க. ஏன்னா, பேப்பர் எல்லாம் மிதுனத்தோட கனெக்ட் ஆனது. உங்களுக்கு அது ஈஸியா வந்து நடந்துரும். இது பண்ணலாமா வேணாமான்றத ஒரு சீட் எழுதி பார்த்து நீங்க எடுத்து அத செஞ்சீங்க அப்டின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு சக்சஸ். நீங்க கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா. இவங்களுக்கான நம்பர். இவங்களுக்கான நம்பர் என்ன அப்டின்னா, இந்த வருடம் முழுக்குமே இந்த நம்பர நெறைய பயன்படுத்தலாம். இல்ல கையில எழுதி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் முழுக்க தினம் இதில எழுதுறதுன்றது பெட்டர். அது நீங்க வேலைக்காக எழுதுறீங்கன்ற போது ப்ளூ கலர் பென்ல எழுதுங்க. பணத்துக்காக எழுதும்போது கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு பிரச்சனைனா பிங்க்ல எழுதுங்க. இல்ல கடன் தொல்ல தான்னா ரெட் கலர் பென்ல எழுதுங்க. இத மட்டும் எழுதிட்டு உங்களுக்கான விஷயத்த தினம் இந்த நம்பர எழுதினாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியோட பிரச்சனையும் சரி, குரு பெயர்ச்சியோட நல்லதும் சரி, ராகு கேதுவுடைய கவனமும் சரி கண்டிப்பா ஒரு டேலி ஆயிடும். நம்ம கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அந்த நம்பர் என்னன்னா 521716 521716 இந்த நம்பர அவர்கள் இந்த வருடம் முழுவதும் அடிக்கடி பயன்படுத்த அவர்களுக்கான தெய்வ அனுகூலம் அவர்களை தேடி வரும். அருமை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெற்றியா இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், என்ன கலர்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்.